தொண்டர்களாக நீங்கள் எல்லாம் கட்சியில் அப்படிதான் இருப்பீர்கள். பதவிக்கு ஆசைப்படுகின்ற மேடையில் இருக்கிறவர்கள் தான் ஓடுவார்கள். ஓட்டனா ஏன் போனா ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் சொல்றான், பேட்டி கொடுக்குறான், எல்லாம் எடுத்து பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவுக்கு அடுத்தபடியான அவருக்கு நிகரான ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான், அவர் தான் முதலமைச்சராக போகிறார் அப்படின்னு சொன்னான். 10 நாள்ல அந்த இது லைட்டா ஷேக் ஆன உடனே டிவிகேல டீலிங் வச்சா, மந்திரி ஆகணும்னு முடிவு பண்ணா, இருக்கிற எம்எல்ஏக்களை ஆசை காட்டினான், எல்லாருக்கும் மந்திரி திறந்து சொல்லிக்கிறான். பண்ருட்டில இருந்து ஒரு எம்எல்ஏ போய்க்கிறான் பாரு, அம்மா நாய்க்கானே, அவன் சொல்றான் என்கிட்ட அவனுக்கும் மந்திரி திறந்து சொல்லிக்கிறான். எவ்வளவு மந்திரி தட்டாகுது? அப்ப டிவிகே கட்சியை கலைச்சிட்டு உங்களை எல்லாம் மந்திரியாக்கி உங்ககிட்ட ஆட்சி கொடுத்துட்டு போறதுக்காக லூசாவா நடுத்தருவில் போய் நிற்கிறான். இந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு சண்முகம் சத்தியமா சொல்றான், அம்மாவுடைய ஆன்மாவும் புரட்சி தலைவி ஆன்மாவும் இருக்குது. இவன் நடுத்தரில் தான் நிற்பான், இவன் மந்திரியா ஆகவே மாட்டான்.